தனுசு பெரிய மாற்றத்தை எதிர்பாருங்க இந்த ஏப்ரல் 14க்கு மேல. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. கடந்த 4-5 மாதமா வக்ரமா இருந்தாரு. எந்த ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பின்னோக்கி நகர மாதிரி தான் இருந்தது. லைஃப்ல எதை தொட்டாலுமே தொடர் தோல்வியா தான் இருந்தது. ஆனா இப்ப எதை தொட்டாலுமே லைஃப்ல ஒரு வெற்றியா மாறப்போகுது. என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய 4ஆம் வீட்டோட அதிபதி. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகன ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பகவான் ராசிக்கு 7ல் அமர்ந்திருக்காரு. ஸோ ராசியை பார்க்குறாரே, நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறித்து வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு வர வேண்டிய பணமும் திரும்பி வரப்போகுது. உங்கள் கல்லாப்பட்டி நிரம்ப போகுதுங்க, அவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னா இந்த குரு பகவான் மிகவும் சுபத்துவம் வாங்கியவர், அதுவும் உங்கள் ராசிநாதனும் கூட. ஸோ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியே பார்க்குறாரு. 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு அமைப்பானது ஏற்படுது. அப்ப ராசிநாதன் உங்க ராசியே பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, ரொம்ப சுபத்துவமாக்குவார். உங்க மன ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், பயம், அச்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாம கடந்த மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமா அவர் வக்ரமா இருந்தாரு. ஸோ வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களை பின்னோக்கி பார்க்க வைப்பாரு. நான் சொல்லக்கூடிய இந்த பலனானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 60 வயசுல இருக்கும் அந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்கலாம் லைஃப்ல அப்பதான் ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா அப்பதான் குழந்தை ஸ்கூலோ, காலேஜோ, மேரேஜ் இதெல்லாமே நடக்கும். அப்ப என்ன பண்ணலாம், அவங்களோட லைஃப் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பின்னோக்கியும் பார்த்துருப்பீங்க. நம்ம போற பாதை கரெக்டா இல்ல தப்பான பாதையில போறோமா, நம்ம பாதையில் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, பழுது ஏதாவது வந்தா இப்படின்னு நிறைய கேள்விகளும் பதில்களும் உங்க மனசுக்குள்ளேயே நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு வக்ர நிவர்த்தி ஆனது அப்படின்றது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன். பணம் சேரும், அது மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா குரு ஒரு 4ஆம் வீட்டோட அதிபதியா ஒரு கேந்திராதிபதியா 2 வீட்டோட அதிபதியா வராது. அதாவது கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10. ஸோ இந்த 4 வீடுகளும் கேந்திரம் அப்படின்றதுனால 2 கேந்திர வீடுகளோட அதிபதி 7ஆம் வீடு ஏறி வக்ர நிவர்த்தி ஆகும்போது விட்ட பணத்தை திரும்பி பிடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம். கரியர் எப்படி இருக்க போகுது, கரியர் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், கரியர், இந்த வீட்டோட அதிபதி புதன்க. புதன் 4ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்க பூர்வீகத்துல போய் மறுபடியும் பூர்வீகத்துல போய் வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் மாறலாம். ஏன்னா 10ஆம் இடத்தோட அதிபதி 4ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆறாரு. இல்ல நீங்க ரொம்ப வருஷமா ஒரு 10-15 வருஷமா நீங்க ஒரே இடத்துல தான் இருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு இடமாற்றமே இல்லை மேடம், எனக்கு ஏதோ அப்படியே அரைச்சமாவே அரைக்கிற மாதிரிதான் இருக்கு, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்குமானா கிடைக்கும். இந்த ஏப்ரல் 14க்கு மேலே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டோட அதிபதி அகைன் 4th house போறாரு. அதே வீட்டில் சனி பகவான் வேற இருக்காரு, செவ்வாய் வேற இருக்காரு. ஸோ இந்த 3 கிரகங்களோட இணைவு உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ வீடு விட்டு நீங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் நான் பார்க்குறேன். இல்லை நீங்க உங்க பூர்வீகத்தை விட்டுட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு கூட போகலாம். இப்போ நான் ஒரு பூர்வீகத்தில் இருக்கேன், ரொம்ப வருஷமா இருக்கேன், ஆனால் நான் அங்கேருந்து மாறணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தடையிலேருந்து விலகி நீங்கள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் பாருங்கள், சனியோட பார்வை 10ஆம் வீட்டுக்கு விழுது. ஸோ சனியோட பார்வை உங்களுக்கு 10ஆம் வீட்டில் விழுந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொறுப்பு, அதாவது தொழில் பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்கன்னு அர்த்தம். சனி 4ஆம் வீட்டில் இருக்காரு. சனியோட 3ஆம் பார்வை உங்க 6ஆம் வீட்டுக்கு விழுது. நோட் பண்ணிக்கோங்க, சனியோட 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டுக்கு விழுது. சனியோட 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டுக்கு விழுது. சனியோடைய 10ஆம் பார்வை உங்க ராசிக்கே விழுது. ஸோ சனி பகவானுக்கு மொத்தம் 3 பார்வைகள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த வகையில மிக முக்கியமான வீடுகள் எல்லாமே சனி பகவான் பார்த்துட்டாரு.
அப்போ பொறுப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமா நான் பார்க்குறேன். வேலை பளு அதிகமா இருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரங்க அதான் ஃபீல் பண்ணவும் போறீங்க. என்னங்க கொடுக்குற வேலையை என்னால் பண்ண முடியலங்க, அந்த அளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தொழிலெல்லாம் இருக்கீங்க, இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் அயல்நாட்டிலலாம் இருக்கீங்க, ஃபாரின்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதம் வந்து எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிலேருந்து 9ஆம் இடத்துல கேது இருக்காரு, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ட்ராவல் ஏப்ரல் 14க்கு மேலே ட்ராவல்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சமடைகிறாரு, சுக்கிரனோட இணைவில் வர இருக்காரு. ஸோ ட்ராவல்கான பாசிபிலிட்டியை வந்து நீங்கள் ஏப்ரல் 14க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூரியன் ரொம்ப பலமாக இருக்காரு. சூரியன் வந்து ஏப்ரல் மாதம் தான் உச்சம் அடைவார், உங்களுக்கு அது தெரியும். இருந்தாலும் சூரியன் வந்து பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்குறீங்க இல்லை முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதில் எந்த ஒரு பயமோ இல்லை தடுமாற்றமோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம். ப்ளஸ் 9th ஹவுஸ் தான் உங்களுக்கு வந்து, அதாவது 9ஆம் வீடு, அந்த வீட்டோட அதிபதி வந்து சூரியன், அவர் உச்சமாறாரு. ப்ளஸ் 9th ஹவுஸில் உங்களுக்கு வந்து கேது இருக்காரு. அப்போது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, ரொம்ப வருஷம் கழித்து நான் என்னோட சொந்த வீட்டுக்கே போகிறேன், சொந்த நாட்டுக்கே போகிறேன்னா கூட இந்த மாதம் அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மாதம் தான். அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எங்களுக்கு அமையுமா? பல நாளாக வரேன்னு தேடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம்மா, வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, எப்போதான் என் பையனுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்போதான் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும்னு இங்கே பல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தாய்மார்களோட குமுறலாக இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குரு பலம் இப்போ இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஸோ குரு பலம் உங்களுக்கு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த கட்ட நகர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உச்சமடைகிறார். 7ல் இருக்காரு, அடுத்து 8க்கு வந்து ரொம்பவே அதிசாரமாக வராது, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராரு குரு பகவான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உச்சம் அடையுமா டக்குன்னு முடிச்சு வைப்பார். எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேங்க, டக்குன்னு முடிச்சுவார். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயல்பாகவே இந்த குருவோட ராசியில் இருக்கவங்க வந்து ரொம்ப படிக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க அனுபவம் தான் எல்லாமே. புதன் தான் எப்பவுமே வந்து இந்த மக்கப் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அப்படியே இது பண்ணுறது. பட் இந்த குரு வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து எந்த ஒரு விஷயம் ரொம்ப படிக்கணும்னு அவசியமே இல்லை, அனுபவத்தாலேயே நிறைய விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லி கொடுப்பார். அப்போது ராசியே உங்களுக்கு குருவோட ராசி அப்படின்றதுனால உங்கள் அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக மாற்றுச்சு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்? நல்லாவே இருக்கும், நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஒரு சில விஷயத்த நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பேலன்ஸ் மாதிரி தான், ஒரு வேயிங் ஸ்கேல் மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும். நல்லது நடக்கும், கவலைப்பட வேணாம். விருச்சிக ராசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.